அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா கிரக அமைப்புகளை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பலன்கள் கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஏப்ரல் 12ஆம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏப்ரல் 12 நிகழக்கூடியது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வங்களினுடைய திருமணங்களோடு மனிதர்களுடைய திருமணமும் நடைபெறதுனால இது திருமண மாதம் அப்படிங்கிற சிறப்பினையும் பெறுதுங்க. இந்த மாதத்தில் தான் தாவரங்கள் உதிர்ந்த இலைகள் தளர்க்க ஆரம்பிக்கிறதுனால இந்த காலகட்டத்தை வசந்த காலத்தினுடைய தொடக்கமாக அமைகிறது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை ஒட்டி வரும் உத்திர நட்சத்திரத்தில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுதுங்க. இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் பார்வதி, முருகன் தெய்வானை, ராமர் சீத்தை, ஆண்டாள் ரங்கமன்னார் போன்ற தெய்வங்களுடைய திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்களும் சொல்லுது. மேலும் பார்த்தீங்கன்னா சாஸ்தா, மகாலட்சுமி, அர்ஜுனன் போன்றோர்களும் அவதார தினமாகவும் இந்த நாள் கருதப்படுது. பெரும்பாலானோர் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின இந்த நாளில் மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். தெய்வங்களினுடைய திருமணங்கள் நடைபெற்ற நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் கடைபிடிக்கக்கூடிய விரதமும் கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல திருமண வாழ்க்கை வேண்டி மனமாகாதோரும் நல்ல திருமண வாழ்வானது வளமாக தொடர வேண்டும் அப்படின்னு மனமானோரும் இந்த விரதத்தினை மேற்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் பங்குனி உத்திரத்தன்று நடைபெறும் தேர் திருவிழா பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறாக பல்வேறு மகிமைகளை கொண்டிருக்கக்கூடிய பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு ஜோதிட ரீதியாக மகத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிகளில் ஒன்றான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்குமா அசுபமாக இருக்குமா, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்ப நிலவரம் எப்படி இருக்கும், பொருளாதார வளமை, நிதி வளமை, அவங்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஆரோக்கியம், கல்வி, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பல்வேறு வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. குடும்ப நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். ஆரோக்கிய விஷயத்திலையும் கூடுமான வரைக்கும் அக்கறை செலுத்துங்க. ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படின்னாலும் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தை செலுத்துவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது கூட்டாளிகளிடமும் உழைப்பாளிகளிடமும் விட்டு கொடுத்து சென்றுங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியும் இருக்கலாம். தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்களை சந்தித்தாலும் கூட லாபங்கள் குறையாது. பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களை சற்று தள்ளி வைப்பது ரொம்ப நல்லது. அதிக உழைப்பு உடல் சோர்வை உண்டாக்கும். அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் கவனமாகவும் செயல்படுவது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வான நிலை உருவாகவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய தாக்கம் கணிசமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. அதனாலேயே இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சில சின்ன பின்னடைவுகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட அது தானாகவே சரியாகிடும். அலுவலக சூழல் சிறப்பாக இருக்குங்க. பணிகள் ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைய
பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கும் சாதகமான காலமாக இந்த காலம் இருக்க பெறலாம். நிதி நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட பல பற்றாக்குறையோ பொருளாதார சிக்கலோ பெரிய அளவில் ஏற்படாது. வரவு செலவு பட்ஜெட்டை திட்டமிட்டு பணத்தை சிக்கனமாக செலவழிப்பது கடன் வாங்காமல் தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை, குழந்தைகளுடனான உறவு மிக சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் மூத்தவர்களுடனான உறவில் மட்டும் சில பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா சண்டைகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையுமே அலட்சியப்படுத்தாமல் இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம். வாழ்க்கை துணையுடன் நல்ல இணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். காதல் திருமணம் கைகூடுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலைமை சாதாரணமானதாகத்தான் இருக்கும். அதாவது பெரிய அளவுக்கு நெருக்கடிகளோ அல்லது அதிகப்படியான பணவரவு அப்படின்னு இல்லாமல் சமநிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்யறதுல நீங்கள் தயங்க வேண்டாம். அதே நேரத்தில் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுங்க. இந்த காலகட்டம் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் வாங்குறதையோ கொடுக்கறதையோ தவிர்த்து கொள்ளுங்க. கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை காண முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மந்தமான நிலை மாறி உங்களுடைய முன்னேற்றத்திற்கான பாதை உருவாகும். இருந்தாலும் அவ்வப்போது சின்ன சின்ன தடைகள் அப்படி இல்லைன்னா பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கடினமாக உழைத்தால் மட்டுமே அதற்கேற்ற வெகுமதிகளை பெறுவீங்க. குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல மறையும். சுயதொழிலில் இருக்கிறவங்க எதுலையுமே பெரிய தொகையை ஈடுபடுத்துறதுல கவனத்தை செலுத்த பாருங்க. ஏன்னா பெரிய அளவில் தொகையை நீங்கள் ஈடுபடுத்தக்கூடிய பட்சத்தில் அது நஷ்டமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்சமயத்திற்கு சுயதொழிலில் இருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரியான முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே பெரிய தொகையை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். உங்களுடைய பிடிவாத குணம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் உங்களுடைய பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய யுத்திகள் எதிர்பாராத நற்பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரவு வந்த வேகத்தில் கரைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம். குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்படின்னாலும் அவர்களிடத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி திடீர் சலுகைகள் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி யாருக்குமே இந்த நேரத்தில் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. யாருக்காகவும் பரிந்து பேச வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் வாக்குறுதி கொடுக்கறது, பரிந்து பேசுறது, அவங்களுக்காக நீங்கள் வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தற்சமயம் நீங்கள் செய்ய வேண்டாம். அது நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, உயிர் தோழனாக உற்ற நண்பனாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டாம். அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுவிதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் இருந்த மந்த நிலை மாற ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்க முற்படுவீங்க. ஒரு சிலருக்கு கவலைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் வரலாம். வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்வீங்க. குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த விரிசல் அதிகரிக்க செய்யலாம். கணவன் மனைவி உறவுக்குள்ள நெருக்கம் குறையவும் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியான
விஷயங்கள் அடிக்கடி இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நிதானத்தோடு பொறுமையோடு எல்லா விஷயத்தையும் அணுக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நட்பு வட்டாரம் ஒரு சிலருக்கு விரிவடையவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தென்பட ஆரம்பிக்குங்க. மன ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட முயற்சி செய்வீங்க. குடும்ப ஒற்றுமையில் விரிசல் விழாமல் பார்த்து கொள்வது அவசியம். அதே மாதிரி எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு வந்து தொழிலையும் வியாபாரத்திலையும் வந்து லாபம் சற்று குறைவாக தான் இருக்கும். அதனால் எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம்.